ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி இலங்கை நேரம் அதிகாலை 1 மணி பொழுது நேரம். இந்த தகவல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விடுத்த இந்த தகவல் இப்ப வரைக்கும் இறுதியாக அவரிடமிருந்து வந்த தகவலாகவே இது பார்க்கப்படுது. இந்த நேரம் வரைக்கும் இதுக்கு பிறகு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் போது தகவல்கள் மாறலாம், வேறு ஏதாவது புதிய தகவலை கூட அவர் வெளியிடலாம். மத்திய கிழக்கினுடைய இயல்பு நிலை முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல நாடுகளில் இப்பொழுது ஊரடங்கு சட்ட அமுல்ல கொண்டு வர அளவுக்கான நிலைமைகள் இப்பொழுது இருக்கு. இப்பொழுது குவைத், பஹ்ரைன், சவுதி அரேபியா இந்த மாதிரியான முக்கியமான நாடுகளுடைய பிரஜைகளை வீட்டிலே இருங்க, வெளியில வராதிங்கன்ற அளவுல அறிவித்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு அந்தந்த நாடுகள்ல. இந்த நேரத்துக்கு இடையில இந்த வரப்போற 4-5 மணித்தாளத்துக்குள்ள ஏதாவது பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றம் வருமான்ற நம்பிக்கை கூட இன்னும் அமெரிக்கா பக்கம் அமெரிக்க அதிகாரியிடம் இருக்கிறது. காரணம், அந்த பேச்சுவார்த்தைகள் கடந்த மணித்தாளங்கள் வரைக்கும் நடந்திருக்கிறது. ஆனால் ஈரான் ஒரு 2-3 மணித்தாளத்துக்கு முதல்ல அறிவிச்சதன்படி எந்த விதமான தூதரக தொடர்புகளையும் நாங்கள் உடனடியாக நிறுத்தி இருக்கிறோம் அமெரிக்காவுடன் சொல்லியிருக்காங்க. எனவே இப்போது வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றகரமாக வந்து ஏதாவது மாற்றங்கள் செய்யப்படுமா என்றதுல எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. இதுதான் இறுதி முடிவாக இருக்கலாம் என்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. பல அரசியல் தலைவர்கள் இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அமெரிக்க ஜனாதிபதி அவருடைய முடிவுல மாற்றங்களை கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கு, இந்த மாதிரி பாரதூரமான தாக்குதலை அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு மாதிரி தான் அவங்க நம்பிக்கை வெளியிடுறாங்க. ஆனா அமெரிக்க ஜனாதிபதியினுடைய அறிவித்தலை, அதுதான் கடைசி அறிவித்தல் அப்படின்றத வெள்ளை மாளிகை சொல்லியிருக்காங்க. வெள்ளை மாளிகை அவருடைய கையில் தான் இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் அப்படின்றது தான் அவங்க இறுதியாக சொன்ன தகவல்ல வெளியிட்டிருக்காங்க. இதுக்கிடையில அமெரிக்க ஜனாதிபதி வெளியிட்ட இந்த தகவலுக்கு பிறகு கார்க் தீவு மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஈரானுடைய மிக முக்கியமான ஒரு தீவு. இந்த தீவு பெரியளவாக பார்க்கப்படுகின்ற ஒரு தீவு. இதன் மேல அமெரிக்கா, இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சி செய்தாலும் அது பெரிய அளவாக வெற்றி அளிக்கல. ஆனா இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல சேதம் ஏற்பட்டிருப்பதாக ஈரானும் உத்தியோகபூர்வமா அறிவிச்சிருக்காங்க. எனவே இந்த தீவும் பெரிய அளவான ஒரு இலக்காக கொள்ளப்படும் சொல்லப்பட்டிருக்கு. இதோட பாலங்கள், அதோட மின் உற்பத்தி நிலையங்களை தாக்குவேன் என்று நேரடியாக அமெரிக்க ஜனாதிபதி விடுத்த அந்த எச்சரிக்கைக்கு பிறகு, இறுதியாக கொடுத்த எச்சரிக்கைக்கு பிறகு ஈரானிய மக்கள் இப்பொழுது சங்கிலி போராட்டம் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது முக்கியமான மின் உற்பத்தி நிலையங்கள், பாலங்கள் மீது மக்கள் தொடர்ந்து வெள்ளமா, அதாவது கூட்டமா ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த பிரதேசத்தில் இப்பொழுது கூடியிருப்பதாக சொல்லப்படுது. எனவே இதை தாக்குதலை தவிர்த்து கொள்வதற்காக, காரணம் என்னன்னு சொன்னா 92 மில்லியன் மக்கள் வாழ்கிறார்கள் இந்த ஈரானுடைய மின் உற்பத்தி நிலையங்களையும் இந்த உற்பத்தி ஆலைகளையும் நம்பி. எனவே இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் பட்சத்துல பெரிய ஒரு இழப்பு இந்த மக்களுக்கு ஏற்படும் என்றதால மக்கள் இப்பொழுது அரசாங்கத்துடைய கோரிக்கையை ஏற்று இந்த மின் உற்பத்தி நிலையங்களையும் பாலங்களையும் வந்து நிறைத்திருக்கிறார்கள். எனவே இதுல தாக்குதல் நடத்துவதை தவிர்ப்பதற்காக. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான புத்தாண்டு ஆடைகள் ஜுசி, கொட்டஹெனா, வெள்ளவத்தை மற்றும் ஹேட்டன். பெரிய ஒரு எச்சரிக்கை இப்பொழுது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய அணு உற்பத்தி நிலையங்கள் மீது அமெரிக்காவோ இஸ்ரேலோ தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்றது. ஏற்கனவே சில இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. நேரடியாக இல்லாவிட்டாலும் அதுக்கு பக்கத்தில் உள்ள கட்டிடங்கள்ல தாக்குதல் நடத்தியிருக்காங்க அணு உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த ஆலைகள் மீது. எனவே இந்த ஆலைகள் குறிவைக்கப்படும் என்ற சந்தேகம் இப்பொழுது எழுந்திருக்கிறது. காரணம், பல நகரங்கள்ல மிக முக்கியமான அணு உற்பத்தி ஆலைகள் இருக்கிறது. வைத்துக்கொண்டு அவங்க மின்சாரம் தயாரிக்கிறாங்க. எனவே இதை நோக்கி தாக்குதல் நடத்தப்படும் போது அது பாதிக்கப்படுமாக இருந்தால் ஹிரோஷிமா போன்ற அழிவுகளை சந்திக்க நேரிடும். அணு குண்டு போட தேவையில்லை, இது தாக்கினாலே போதும் என்ற அளவுல தான் இப்ப இருக்கு. காரணம், செறிவூட்டப்பட்ட யுரேனியங்கள் அதிகமாக ஈரான்ல இருக்கு. பெரிய ஒரு குற்றச்சாட்டு அமெரிக்காவோட இருக்கிறது. அவங்க மின்சாரம் தயாரிப்பதற்கு தேவையான யுரேனியத்தை விட அதிகமாக செறிவூட்டி இருக்கிறார்கள். அதாவது மின்சாரம் தயாரிப்பதற்கு 30 முதல் 40% யுரேனியத்தை செறிவூட்டினால் காணும். ஆனால் ஈரான் 60% தாண்டி யுரேனியங்களை செறிவூட்டி இருக்கிறது. 80-90% தாண்டும் போது அது அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான நிலையை அடைந்துவிடும். அதற்காகத்தான் நாங்கள் போன வருஷமும் இதற்கான தாக்குதல் நடத்தி அதை இல்லாமல் செய்தோம். இந்த முறையும் அந்த மாதிரியான சில இடங்கள்ல அணு உற்பத்தி செய்வதற்கான யுரேனியத்தை 60%க்கு மேல, அதாவது அந்த அளவை தாண்டி இவங்க வந்து மின்சாரம் தயாரிப்பதற்கு அளவாய் தாண்டி செய்திருக்காங்கன்றத பெரிய குற்றச்சாட்டா முன்வைக்கிறாங்க. அந்த மாதிரியான அணு உற்பத்தி நிலையங்கள் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால இப்ப பல எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு. இது மத்திய கிழக்கு நாடே பெரிய அளவான அழிவை சந்திக்கும் அப்படின்றத முன்கூட்டியே தெரிவிச்சிருக்காங்க. எனவே இதை இந்த 4-5 மணித்தாளத்துக்குள்ளேயாவது பேசி தீர்த்து கொள்ளுங்க. இந்த விஷயத்துல ஒரு உடன்படிக்கைக்கு வாங்கன்றதெல்லாம் பல நாடுகள் இப்பொழுது முனைப்பு காட்டுறாங்க. மத்திய கிழக்கு இப்பொழுது கிட்டத்தட்ட
ஒரு ஊரடங்கு நிலைக்கு சென்றிருக்கிறது. துறைமுகங்கள் தற்காலிகமாக அவங்களுடைய சேவையை நிறுத்தியிருக்காங்க. விமான சேவைகள் பல ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தொழிற்சாலைகள் மூலமாக, அதாவது இரவு பகல் 24 மணி நேரம் இயங்குகிற தொழிற்சாலைகளில் வேலை செய்கிற மக்கள், அது ஊழியர்களை கடமையிலிருந்து வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரியான பல ஏற்பாடுகள் இப்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இறுதி நேரத்துக்கு பிறகு நடக்க போற விடயங்கள் தொடர்பாக இதுவரையில எந்த விதமான ஊகங்களும் அல்லது இறுதி முடிவும் இதுவரையில எட்டப்படலை. இதுதான் இறுதி முடிவா என்றதுதான் இப்ப இருக்கிற கேள்வி. இன்னும் ஒரு மணி நேரத்திலையும், இன்னும் ஒரு 5 நிமிஷத்துலையும், இல்லை இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல கூட நிலைமைகள் மாறலாம். அது வரைக்கும் நாங்கள் காத்திருந்தா தகவலை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த முடிவு மாறாமல் இருக்கலாம், மாறி ஏதோ நாம நினைக்காத ஒரு விஷயத்துக்கு கூட 2 நாடுகளும் போயிருக்கலாம். எனவே இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு. ஈரானுடைய நிலைமை பற்றி சர்வதேச ரீதியில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஈரானுக்கு கிடைத்திருக்கிற ஒரு அரிய சந்தர்ப்பம் இது. காரணம்னு சொன்னா, அமெரிக்காவை பெரிய அளவான அழுத்தத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஈரானுக்கு இனி கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை வைத்துக்கொண்டு ஈரான் தனக்காக விதிக்கப்பட்டிருந்த, தன் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகளை, பொருளாதார தடைகளை நீக்கிக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தமாக இது பயன்படுத்துவதற்கு ஈரான் முழு மூச்சாக இருக்கிறாங்க. காரணம், இந்த போர் முடிவுக்கு வந்தாலோ அல்லது இந்த போர் பேச்சுவார்த்தை மூலமாக ஏதாவது ஒரு வழியில, ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல தீர்க்கப்பட்டாலும் இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை ஈரானால இனி அமெரிக்காவுக்கு கொடுக்க முடியாது. அதனாலதான் ஈரான் ஒரே புடியில இந்த விஷயத்துல மட்டும் நாங்க விலக மாட்டோம், ஹோர்முஸ் கால்வாய் திறக்கப்படாது, நாங்க எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் பட்சத்துல இந்த முடிவுல தான் இருக்க போறோம், ஏதாவது வந்தாலும் நாங்க அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்ற முடிவில் இருப்பதற்கு காரணம் அதுதான். இந்த சந்தர்ப்பத்தை அவங்க கண்டிப்பா பயன்படுத்தி ஆகணும் என்பதுதான் பல நாடுகளுடைய கோரிக்கையாக இருக்கு. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கு. இந்த அழுத்தத்தை இன்னும் அவங்க மேலதிகமா அதிகரிச்சு அமெரிக்கா தங்களுடைய கோரிக்கைக்கு இணங்க வேண்டும், இணங்க வைப்பதே ஈரானுடைய நோக்கமாக இருப்பதாக சொல்லப்படுது. இது ஒரு வழிக்கு பார்க்க போனா அப்படிதான் இருக்கு. காரணம், எந்த வகையிலும் அவங்க சொன்ன 10 நாளைக்கு முதல்ல அல்லது 20 நாளைக்கு முதல்ல சொன்ன அதே விஷயத்தை தான் தொடர்ந்தும் சொல்றாங்க. எனவே இது அவங்களுடைய மிக முக்கியமான ஒரே முடிவாக இருக்கு. இதனால அமெரிக்கா இன்னும் அழுத்தங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. உலக சந்தையில எரிபொருளுடைய விலை வரலாறு காணாத அளவு உயரும்னு சொல்றாங்க. இன்றைய நாள்லையும் இது பெரிய அளவாக உயர வாய்ப்புகள் இருக்கு. இந்த உயரம் என்பது இப்பவே வந்து $111, $112 தாண்டி இருக்கிறது. கச்சா எண்ணெயுடைய விலை 50% அதிகரிப்பு பிப்ரவரி 18க்கு பிறகு. இந்த அதிகரிப்பு என்பது உடனே இன்றைக்கு ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ள வந்து இந்த யுத்தம் முடிஞ்சாலும் கூட 2027ஆம் ஆண்டு கடைசி பகுதி வரைக்கும் இந்த விலை குறையாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால எத்தனை நாடுகள் பாதிக்கப்பட போகுது அப்படின்றதான் இப்ப இருக்க பெரிய கேள்வி. என்னதான் ஏற்றுமதிகள் எல்லாமே செய்யப்பட்டாலும் கூட இது தீர்ப்பதற்கு இந்த விலை குறைஞ்சு பழைய நிலைக்கு வருமானதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவுக்காவது விலை குறையறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட 2020களை தாண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவு ஒரு கணிப்பு இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. பல நாடுகள், அதாவது மத்திய கிழக்கு நாடுகள் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கு. எண்ணெய் உற்பத்தியை செய்ய முடியாத சில ஆலைகள் இப்பொழுது இருக்கு தாக்குதலுக்குள்ளாகி மில்லியன் கணக்கான பரல்களை உடனடியாக உற்பத்தி செய்ய முடியாது. இதுக்கு காலம் எடுக்கும். ஏற்கனவே ஹோர்முஸ் கால்வாய் வழியில இருக்கிற 3000க்கும் அதிகமான கப்பல்கள் அந்தந்த நாடுகளை போய் சென்றடைய வேண்டியிருக்கும். இதுல என்ன புதிய திட்டங்கள் கொண்டு வர போறாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. பல நாடுகள் இப்பொழுது அவசர கால நிலைமையை அறிவிப்பாங்கன்னு சொல்லப்படுது. இந்த 2-3 நாட்களுக்குள்ள எரிபொருள் தட்டுப்பாடு, எரிபொருளை சரியான முறையில நாட்டில வழங்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதால அவசர கால நிலைமை கூட முடியமான அளவு பல நாடுகள் அமுல்படுத்த தயார்படுத்துறாங்க. இந்த 4-5 மணித்தியாலங்களையும் இன்றைய நாளில் நடக்க போற விடயங்களை வைத்துக்கொண்டு அது தீர்மானிக்கப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நீங்க இந்த வீடியோ எந்தெந்த நாடுகள்ல, மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து பார்த்து கொண்டிருக்கீங்க, அங்க நிலைமை எப்படி இருக்கு, என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கு அப்படின்றத முடிந்தால் சொல்லக்கூடிய விஷயங்களை கருத்துக்கள்ல சொல்லுங்க. இன்றைக்கு 8ஆம் தேதி ஏப்ரல் இலங்கையினுடைய புறக்கோட்டை பேருந்து நிலையம், இப்பொழுது பழைய பேருந்து நிலையம் புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அரசாங்கத்துடைய நிதி உதவியோடு இந்த பேருந்து நிலையம் இப்பொழுது திறப்பதற்கு தயாராக இருக்கிறது. இன்றைய நாள்ல காலை 10 மணிக்கு பேருந்து நிலையம் மீண்டும் புதுப்பொலிவோடு திறப்பதாக அறிவிச்சிருக்காங்க. எனவே அதிநவீன வசதிகளோட இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட போகுது. எனவே இந்த விடயம் இன்று ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படும். அதோட பல இடங்கள்ல இன்று இரவு, அதாவது மின்சார தடை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது.
கடந்த நாட்களில் தொடர்ச்சியாக கட்டங்கட்டமாக பல இடங்களில் மின் தடை ஏற்பட்டிருக்கிறது. இது சாதாரணமான மின் கோளாறு காரணமாக ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தாலும் எதிர்க்கட்சிகள் மக்கள் பெரிய அளவான ஒரு சந்தேகத்துக்குள்ளாக இருக்காங்க. நேற்றைய நாளில் கூட பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக கேட்கப்பட்டது. ஆனால் எரிசக்தி அமைச்சர் அப்படி எதுவும் இல்லை, முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு மின் தடை ஏற்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டதான் மின் தடை செய்யப்படும், மின் துண்டிப்பு செய்யப்படும். இது சாதாரணமாக ஏற்படுகின்ற கோளாறு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 20 முதல் 30 இடங்கள்ல மின் துண்டிப்பு ஏற்படுவதாக கடந்த நாட்களில் கணக்கிடப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் இது அதிக மின் பாவனை காரணமாக கூட இந்த துண்டிப்புகள் ஏற்படுவதாகவும் சொல்லப்படுது. காரணம் எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கு, நிலக்கரி தரமற்ற நிலக்கரி, இதனால இந்த உற்பத்தியில திறன் குறைந்திருப்பதால பல இடங்கள்ல கட்டங்கட்டமாக சொல்லாமலே மின்சாரத்தை துண்டிக்கிறாங்களோ என்ற சந்தேகம் இப்ப எழுந்திருக்கு. ஆனா உத்தியோகபூர்வமா அமைச்சர் இது தொடர்பான எந்த தகவலையும் வெளியிடல. இது கோளாறு காரணமான அல்லது மின் இணைப்புகளில் ஏற்பட்டிருக்கின்ற சிக்கல்கள் காரணமாக தான் இது ஏற்படுது ஒழிய இது மின் தடை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருந்தாலும் இன்றும் மின் தடை பல இடங்களில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தளங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் தன்னுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க அதில் அறிந்து கொள்ளலாம்.